திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல. நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம், நிழல் கிரகம், எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாங்க, மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க, நிலையில்லாத தன்மையாக இருப்பாங்க, நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம், பொருள், ஆசை, இன்பம், பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர். கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம், பெரிய நபர்களுடைய தொடர்புகள், ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள், மடாதிபதிகள், கோவில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா நம்ம சொல்லுவோம் 4 வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல 3 வேதங்களை படித்தவர் கேது. ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு. மை, மாந்திரீகம், பில்லி, சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு. மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, நேர்வழியில் சம்பந்தப்பட்ட, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்றுவிடும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும், குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க, நிறைய ஜோதிடர் சொல்லுவோம் இல்லைங்களா, சர்ப்பதோஷம் இருக்கு, கால சர்ப்பதோஷம் இருக்குது, நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அது எல்லாமே இந்த ராகு கேதுக்கள்னால தான். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் சர்ப்பதோஷமா, கால சர்ப்பதோஷமா, 30-32 வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு பதவியோ, உயர்வோ, வருமானமோ, ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும். ஆனா 32 வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க. 35-38 வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். 40 to 50 ஜாக்பாட்டா நாம எடுத்துக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து விடும் அப்படிங்கிறதா இதனுடைய தாற்பயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க, அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம், பிளாக் மணி, அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா. சீக்கிரமா எந்த உழைப்பு மேல அந்த இடத்துல பணம் வருது, சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம். ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல, பிட்காயின் சம்பந்தப்பட்டது, ட்ரேடிங் சம்பந்தப்பட்டது, இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க. அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க, கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள் தான். உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும். நாம ராகு கேதுக்களை நம்ம சொல்றோம், அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரன். சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரியன் இங்க இருக்கணும், சந்திரன் இங்க இருக்கணும், செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. ஆனா அதை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா, இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை, பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள், அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான். அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸா இருக்கலாம், அல்லது வக்கீலா இருக்கலாம். அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கர்ம வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம
கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான ராகு கேது பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில இருந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். பொதுவா மிதுன ராசிக்கு 10ல ராகு இருக்கும் பொழுது தொழிலை கொடுத்திருப்பார். தொழில் ரீதியாக நிறைய மனிதர்களுடைய தொடர்பு, தொழில் ரீதியாக நிறைய நாலேஜ் கொடுத்திருப்பார். ஆனா இருப்பினும் அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் கடந்த காலங்கள்ல. அதே போல 4ல் கேது இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடு, தாய்க்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகள், தாய் ரீதியான சில பிரச்சனைகள், அதே போல 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 3ல் கேதுவும் அதே போல 9ல் ராகு வருகிறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு வந்து நின்றாலே எப்பவுமே ராகு கேதுக்கள் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல நல்லா இருந்தா நல்லா இல்லாம செய்வாங்க, நல்லா இல்லாம இருந்தா நல்லது செய்வாங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. அப்போ 9ஆம் இடத்துக்கு ராகு வருது. யாருக்கெல்லாம் அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனைகள், பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக அதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது இது எல்லாமே இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா இப்ப அது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்தை வந்து பிரச்சனை பண்றது, சொத்து சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணி பெருசு பண்றது இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. 9ல் ராகு இருந்தால் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு, அதுவும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடையாக இருந்தாலும் கூட அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு உயரத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு கிடைப்பாருங்க. இத்தனை நாளா வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குரு கிடைக்கல, யாருமே எங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் செய்யறதுக்கு ஆள் இல்ல, ஒரு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு துணையாக ஏதாவது ஒரு உறவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், மூத்த சகோதரருக்கு வளர்ச்சி, உங்க ஜாதகம் மூலமா இங்க இருக்கக்கூடிய ராகு மூலமா மூத்த சகோதரனுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துறது, அல்லது ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த இடத்துல எங்களுக்கு வளர்ச்சி இல்ல, ஜாதகத்துல பூர்வீகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, பூர்வீகத்துல இருந்து வெளியூரோ அல்லது வெளிநாடோ போலான் இருக்கோ அதற்கு எல்லாமே தடையாயிட்டே இருக்கு அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்துல இருந்து வெளியேற்றுவதற்குண்டான வாய்ப்பும், இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம், இன்னொரு நாடு போறோம், இப்ப இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த வேலை வந்து கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருக்கு, இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்யும் போது அதனுடைய சம்பளம் அதிகமா இருக்கும், அங்க போலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகும் பொழுது அதுல ஒரு நல்ல பண வரவு, ஒரு நல்ல லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ராகு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார். அதே போல தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், ஒரு நிம்மதி, சிறு வயசுல எல்லாம் நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே இப்ப கிடைக்காம இருந்தாலும் கூட அதெல்லாமே இந்த 1.5 வருட காலங்களில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதன் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இப்பவே நிறைய ப்ராசஸ் போயிருக்கும், படிப்புக்கு உண்டான ப்ராசஸிங் போயிருக்கும், திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா வெளிநாடு போலாம், வெளியூர் போலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான, ஏன்னா இத்தனை நாள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் கொடுத்து ஏமாந்து இருந்தாலும் கூட இப்ப அது எல்லாமே அந்த ஏமாற்றத்திற்கு உண்டான ஒரு நல்ல அதெல்லாமே விட்டு விலக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நபர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி இப்ப அது கூட உங்களுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ கல்யாணம் ஆகாம இருக்கா, இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலான் இருக்கோம், பண்ணலாமா, தாராளமாக 7ஆம் இடத்தை ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது பார்ட்னர் நீங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய உயரத்தை எட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அல்லது கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சில மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல ஏதாவது திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்குது, பணம் போறது வரதுல தெரியாம இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட அது எல்லாமே காட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கறதா இந்த ராகுவினுடைய முழுமையான பலன். 7ஆம் இடங்கிறது வியாபாரம் சொல்றோம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வியாபாரத்துல எதுவுமே செழிப்பே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலத்துல நல்ல செழிப்பு, நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. தந்தைக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி
மீண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது கேது. இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதி சொல்றோம். கேது இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா தர்ம விதின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல போய் இருக்கிறார். அப்போ அள்ளி அள்ளி தர்மம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கிறது காதுன்னு சொல்றோம். அப்ப அந்த காது அப்படிங்கிறது கேது வந்துங்க எப்பவுமே இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக எடுத்து கொடுக்கக்கூடியவர். தெய்வ வசியங்கள், தேவதை வசியங்கள் இதெல்லாம் கேது இல்லாம நடக்காது. கேதுதான் மந்திரம், சாஸ்திரம். கேதுதான் மந்திரங்கள் ஓதுறது. கேதுதான் மந்திரத்தை உருவேத்தி ஜபம் பண்ணி அதை மிகப்பெரிய இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா 1,00,000 தடவை உருவேத்துறது, 10 லட்சம் தடவை உருவேத்தி அதை செயல்படுத்துறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த கேதுனுடைய ஆதிக்கம் இல்லாம நடக்காது. இப்ப உங்களுக்கு 3இல் கேது வரும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். தேவதை வசியங்கள் உங்களுக்கு யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப இங்க போகாத, இதை செய்யாத, இது நல்லது இல்ல, இது நல்லது, இவங்களை போய் பாரு, இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லது நடக்கும், இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உனக்கு இங்க நல்லா நடக்காது அப்படிங்கறதெல்லாம் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட்ல உட்காந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 1.5 வருஷம் உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பார்த்து கரெக்டா நீங்க செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தியானம், யோகா இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த 1.5 வருஷம் செய்வீங்க. அதன் மூலமாக உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது, அன்லிமிட்டெட் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் அதிகமா எடுக்க தோணும், ஜிம்முக்கு போலான்னு தோணும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது ஜிம்முக்கு போறது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாமே அங்க கேது இருக்கிறதுனால இதெல்லாமே விடுபட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அதுல எல்லாமே போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அல்லது போகாம இருந்தீங்கனாலும் கூட புதியதாக கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு கேது மிகப்பெரிய ஒரு யோகம். அதே போல 9ல ராகு இருக்குதுன்னா நம்ம தந்தைக்கு தோஷம்னு சொல்லுவோம். 3ல கேது இருக்குதுன்னா இளைய சகோதரருக்கு தோஷம்னா நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி எல்லாம் கிடையாது. இது ரெண்டும் மிகவும் ஒரு நல்ல பிளேஸ். ராகு கேதுகளுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். ஆனா அந்த ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவார் அப்படிங்கிறதா உண்மை. அப்ப யாரெல்லாம் இடமாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களை பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்படி இல்லாம இருக்குதுன்னா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. 3ஆம் இடம் அப்படிங்கிறது அள்ளி 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 தானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். எங்கெங்க எங்களுக்கு இப்பதான் கையில காசே இல்லை, நீங்க இங்க போய் தானம் பண்ண சொல்றீங்க, எங்களுக்கே யாராவது தானம் பண்ணணுமே, அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மைண்ட் வைஸ் புரியுது. இருப்பினும் எது வந்தாலும் மிதுனம் ஜெயிக்கத்தான் போகுது. மிதுனத்தை போல மற்றவர்கள், அதாவது மிதுன ராசி எல்லாரும் வாழ்றது பார்த்து சந்தோஷப்படுற ராசி. அடுத்தவங்க வாழ்றாங்களா, அவங்க வாழ்றதும் அது நீங்க கொடுத்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கிறத பார்த்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையும். அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதே போல கேது உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது என்ன முடிவு பண்றதுன்னே தெரியலையே, ஏதாவது ஒண்ணுல போய் டக்குன்னு சிக்கிடுறது, யோசிக்காம முடிவு பண்றது இதெல்லாமே பண்ண வச்சிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க. ஆனா இருப்பினும் ஞானத்தை கொடுத்து விடுவார். அதீத ஞானம், ஆன்மீக வழிபாடு, இறை பயணம், தீர்த்த யாத்திரை இது எல்லாமே நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுத்துத்தான் தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதாவது லக்னத்தை கேது பார்த்தால் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறத புள்ளி விவரமா சொல்லக்கூடிய குணத்தையும் இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு அந்த அறிவையும் ஞானத்தையும் நிச்சயமாக கேது கொடுப்பார். 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்ளுது. அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பிறக்கும். ஆபரேஷன் பண்ணணும், டெஸ்ட் பேபி இருக்கு, இது போல நிறைய மெடிக்கல் ரீதியான ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய மெடிக்கல் ரீதியா எதெல்லாம் மைனஸ் இருக்குதோ அந்த மைனஸ் எல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த கேது கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தை கேது தொடர்பு கொள்றதுனால குல தெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குல தெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப வருஷமாச்சுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய், நாங்க ஒரு ஊர்ல இருக்கிறோம், குலதெய்வம் ஒரு ஊர்ல இருக்குது, போய் பார்க்கணும்னு தோணுது, அங்க போய் ஏதாவது பூஜை இது பண்ணிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, குலதெய்வ கனவுல வர்றது இதெல்லாமே நடக்கும். இந்த காலகட்டங்கள் தெய்வங்கள கனவுல வரும், குலதெய்வ கனவுல வரும், எல்லாமே வரும். அப்ப அதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பம் நல்ல ஒற்றுமையா இருக்குன்னா கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அல்லது குடும்பம் ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னா குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஜாக்பாட் யோகம் இதெல்லாத்தையும் இந்த கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வது, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், என்ன சேஃப்டி பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன உயரத்துக்கு கொண்டு போகலாம்,
அவங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிற அந்த மைண்ட் வந்து இந்த 1.5 வருஷம் உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதற்கு உண்டான தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு உண்டான ஓட்டம் உங்களை கண்டிப்பாக நீங்க ஓடி அதை ஜெயிக்கக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க மூலமா உங்க குழந்தைகளும் ஜெயிப்பாங்க இந்த காலகட்டங்கள் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. ராகுவும் கேதுவும் இந்த வருடம் ஒரு இடமாற்றத்தையும் ஒரு வீடு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியும் உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குது. ஏன்னா லக்னத்திலேயும் உங்க ராசிக்குள்ளேயும் குரு வரப்போகிறார். அந்த குருவை கேது பார்க்க போகுது. அப்ப என்னாகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நினைக்கிறது தெய்வ அனுகிரகத்தோட தெய்வத்தினுடைய துணையோட நீங்க செய்வீங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். கடக ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்லயும் கேதுன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு முதலே அஷ்டமச்சனி நடந்திருக்கு, கண்டச்சனி நடந்திருக்குது. இதுல எல்லாமே நிறைய அடிபட்டிருப்பீங்க, காசு கூட நிறைய இழந்திருப்பீங்க, சொத்துக்களை இழந்திருப்பீங்க, பணம் சார்ந்த விஷயத்த நிறைய இழந்திருப்பீங்க, உறவுகள் சார்ந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள், அடுத்தது இருக்கலாமா வாழலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் உண்மை. ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க தசாபுத்தி ஜாதல நல்லா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ல ராகு வரக்கூடிய காலகட்டங்கள், 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, இதெல்லாம் 8ஆம் இடத்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா திடீர்னு பணவரவை கொடுத்து கொண்டு விடுவார் அப்படிங்கறதா உண்மை. இல்ல ஜாதகம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கவனமாக செய்ய வேண்டும். இருப்பினும் ராகு 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஒரு ஊரு விட்டு இன்னொரு ஊர் போறது அல்லது அந்த ஊர்ல இருந்து ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாருங்க, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் தோசைக்கல் மாதிரி நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடுவார், நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணுவார். இப்படி மாத்தி மாத்தி செய்யக்கூடிய குணம் இந்த ராகு கேதுக்களுக்கு இயற்கையாகவே உண்டு. அப்ப என்ன பண்ண போகிறார்? உங்களுக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாருன்னா கடன், நோய், வழக்கு, வேலையில பிரச்சனைகளாக இருக்குது, ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்லாம் இருந்ததுன்னா கடனை அடைப்பார், நோயை அதே போல குறைச்சு கொடுப்பார், நல்ல மருத்துவர் எடுத்து கொடுப்பார். கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்தா அது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதாவது ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்னா அதை எழுத வைப்பார். அப்படி இல்லைன்னா அது டோட்டலாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொழிலை தேடியோ அல்லது இன்னொரு வேற ஏதாவது ஒரு படிப்பை தேடியோ ஓட வைத்து விடுவார் அப்படிங்கறத உண்மை. ராகு பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடங்கிறது மறைஞ்சிருக்கிறதுனால ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்துடுவார். அதனால உங்களுடைய ரகசியத்தை எல்லாம் ரொம்ப கவனமா வச்சுக்கணும். தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளோ தேவையில்லாத உறவுகள் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு அவமானங்கள், 8ஆம் இடங்கிறது அவமானம்னு சொல்றோம். அப்ப அதையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த ராகு கொடுக்கும் அப்படிங்கறதா உண்மை. அடுத்தது கேது. கேது 2ஆம் இடத்துல இருக்குது உங்க ராசிக்கு. பொதுவா ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ல கேது இருந்ததுன்னா பண இழப்புகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 2 தானே தனஸ்தானம், அங்க போய் கேது இருக்குது. இல்லைங்க பணம் முதல்ல இழந்தாச்சு கொடுத்தாச்சு, அந்த கொடுத்த பணம் திரும்பி வருமா? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில லேட்டா வரும், மெதுவா வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இனி இந்த காலகட்டத்துக்கு மேல கொடுக்கக்கூடிய பணம் நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால இப்போ இந்த 1.5 வருஷம் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இருந்தா அதை கட்ட முடியாத அளவுக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக இந்த கேது கொடுத்து விடுவார். ஆனாலும் இந்த கேதுக்கு 4ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுறதுனால ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதே போல தாய் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இடம், வீடு, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே கேது கொடுக்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு இடமாற்றம் பண்றீங்களா, ஒரு பூர்வீக சொத்துல இருந்து வெளியே போலான்னு நினைக்கிறோம், ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலான் இருக்கிறோம், ஒரு வண்டி வாகனத்தை வித்துட்டு இன்னொரு வண்டி வாகனம் வாங்கலான் இருக்கிறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு கேது நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதே போல இந்த கேதுக்கு பாத்துட்டீங்கன்னா 12ஆம் இடத்து அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து தொடர்பு ஏற்படுத்தி கொள்றதுனால தீர்த்த யாத்திரை, அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இப்ப 6ஆம் இடத்த ராகு தொடர்பு கொள்றதுனாலயும் 12ஆம் இடத்த கேது தொடர்பு கொள்றதுனாலயும் யாராவது வெளிநாடு வேலைக்கு போலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது தடையாக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு இப்ப நீங்க அந்த வேலை வாய்ப்பை தேடி ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அங்க நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடத்த தொடர்பு கொள்றதால ஒரு இடமாற்றம் உண்டு கண்டிப்பா. அப்ப இடமாற்றம் பண்ணும்பொழுது அது நல்ல வேலையாகவோ நல்ல நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்கு
வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து விரயங்களை பண்ணும். அதே போல வெளிநாடோ வெளியூரோ தள்ளி விடுவார் குரு அப்படிங்கிறது அமைப்புண்டு. ராகு கேதுகளும் ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, சொத்து மாற்றங்களோ, வீடு மாற்றங்களோ, வண்டி வாகனங்கள் மாற்றங்களோ பண்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப எல்லாருமே பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சொத்தை விட்டுட்டு இன்னொரு சொத்தை இது பண்ணலாமா, அல்லது வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணலாமா, இல்ல இந்த தொழிலே ஒண்ணுமே நல்லா இல்ல வேற எங்காவது போயிடலாமா, இந்த ஊருட்டே போயிடலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே இந்த கடகத்துக்கு உண்டு. சோ இதெல்லாமே இந்த ராகு கேது ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்படுத்தி கொடுப்பார். ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கவனமாக பணம் விஷயத்திலயும் பேச்சு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல இன்னுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாமே கல்யாண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. ஆனா அதை வந்து ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சுக்கணும். 8ல ராகு இருக்கிறதுனால ஏமாற்றப்படுவீர்கள், அந்த குடும்பம் ஏமாத்துற குடும்பமா இருக்கும் அப்படிங்கறதுனால உண்டு. அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா அந்த குடும்பத்தை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க வரன் பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும்னு பாத்துட்டீங்கன்னா சித்தி உறவுகள் மூலமாகவும் கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது காட்டுது. தாய்க்கு உங்களுக்கு ஏதாவது மனக்கோளாறுகள் இருந்தாலும் அந்த மனக்கோளாறுகள் விலகிரும்னு காட்டுது. அப்படி மனக்கோளாறுகள் இல்லாம இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது சொத்து பிரச்சனையோ, வீடு பிரச்சனையோ, அதே போல பாத்துட்டீங்கன்னா பண ரீதியாக சில மனக்கசப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. ஏன்னா அஷ்டமச்சனியில நிறைய கஷ்டப்படுறீங்க, ஒண்ணு இல்லை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விதிகள் இருந்தாலும் ராகு கேதுகள் கொடுத்து கெடுப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள். அதனால கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஒண்ணும் இல்லைன்னு காட்டிடுவார். வர்றப்போ பயன்படுத்திக்கோ, இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியா இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாகும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. கடகராசி மேன்மேலும் ஒரு வருஷம் கொஞ்சம் மீடியமா இருக்கு, அதற்கப்புறம் மேன்மேலும் வளர்ந்து பெரிய லெவல்ல வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருடிகளை சரணம்.